ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மசாலா முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வடை சட்டி வச்சு காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி மசாலா ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலா வேகிற அளவுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றி வரணும். தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் முட்டையை 4 முட்டையை எடுத்து மேலாக்கில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றணும், இல்லைன்னா கலந்துரும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை ஒன்றும் பாதியாக வெந்திருக்கணும், பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வடித்து வச்சுருக்க சாதம் ஆறி இருக்குது, அதை நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எம்டி ஆம்லேட்டோடு வச்சு பரிமாற சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். டாட்டா.